ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தனுசு ராசி, வாழ்க்கை துணையுடன் மனசு விட்டு பேசினா நிம்மதி கிடைக்கும், இல்லாட்டி சிக்கல் ஏற்படும். நிதானத்துடன் பேசுவது நல்லது. குறிப்பாக உங்களுடைய கடந்த கால தவறுகளை நீங்கள் ஒத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் தப்பே பண்ணல சத்தியம் பண்ணி சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் கோபம் அதிகரிக்கும் சூழ்நிலை, தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். இன்று உங்களுடைய குடும்ப விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார்கள். வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது ஒரு அசோசியேஷனில் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக சில முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாகவும் லாபங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் சாதகமான பலன் இருந்தாலும் கவனத்துடன் பேசுவது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதிரில் இருக்கிறவங்களுக்கு தப்பர்த்தத்தை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் உதவி கிடைக்கக்கூடிய நாள். ஆரோக்கியத்தில் இது நாள் வரைக்கும் உடல் ரீதியான சங்கடங்கள் இருந்ததுன்னா, அதற்குண்டான மருத்துவ உதவி கிடைக்காமல் இருந்ததுன்னா இப்போ அது கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் குற்றச்சாட்டுகளை சுமக்கும் நாளாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்கள் ஆமோதித்து ஏற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதையும் சந்தோஷமாக ஏற்றுப்பீங்க. அதனால் உங்கள் நண்பர்கள் உங்களிடம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார்கள். இன்று உங்களுடைய பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தைய வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தந்தையின் ஸ்தானம் வீக்காக இருந்ததுன்னா அவருக்கு செலவு ஏற்படும். தந்தை ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவருடன் வாக்குவாதம் ஏற்படும். கவனத்துடன் இருப்பது நல்லது. தவறான வார்த்தைகளை பேசி அவருடைய மனசை காயப்படுத்திடாதீங்க. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.